ஒரு குட்டி கதை சொல்லிட்டா, நம்மள பின்தொடர்ற ஒரு ரசிகர் ஒருத்தர் நம்மள சந்திக்கணும் அப்படின்னு சொன்னாரு. சரி சந்திச்சிருவோம் அப்படின்னு எங்க சந்திக்கலாம் அப்படின்னு பார்த்தா, முதல்ல சென்னையில சந்திக்கலாம்னு முடிவு பண்ணோம். ஆனா முடியல. அதனால கேனடால சந்திக்கலாமா அப்படின்னு கேட்டாரு. என்னது கேனடாவா? நீங்களும் கேனடால இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்ல நாங்க சொந்தக்காரங்கள பார்க்க போறோம் அப்படின்னு. சரி வாங்க சந்திச்சிருவோம் அப்படின்னு அவரை பார்க்க தான் இப்ப நான் போய்கிட்டு இருக்கிறேன். அவர் ஒரு சிறப்பான ரசிகர். ஏன் அப்படின்றது இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தெரியும். போற வழியில இந்த மரங்களோட நிறங்கள்லாம் மாறி இருந்தது. ஆஹா இலையுதிர் காலம் தொடங்கிருச்சுடா. இன்னும் கொஞ்ச நாள்ல கேனடாவே களகட்டும் இந்த மரங்களோட நிறங்கள்னால. கொஞ்ச தூரம் வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு வண்டியை நிறுத்திட்டு நடந்து போனேன். இந்த மாடி மேல இருக்கிற முடி மட்டும் அடங்க மாட்டேங்குதேப்பா. கம்பி கிம்பி ஏதா இருந்தா கொடுத்து விடுங்கயா, கட்டி விடுவோம். முடியல. அப்படியே நடந்து அந்த ரசிகர் வீட்டு போறதுக்கு முன்னாடி அந்த கட்டடத்தை பார்த்தேன். இந்த கட்டடத்துல தான் 15 வருஷத்துக்கு முன்னாடி 2 பொட்டியோட பல கனவுகளோட கனடாக்கு வந்து இறங்கி தங்கின முதல் இடம். ஏதோ இப்பதான் வந்து இறங்கின மாதிரி இருக்குது. 15 வருஷம் உருண்டு ஓடிடுச்சு. வந்து இறங்கின முதல் சில நாட்கள் என்னால மறக்கவே முடியாது. யாரு மாதிரியா அகதி மாதிரி வந்து இறங்கின. இப்ப அனைத்தும் தெரிந்த அரசன் மாதிரி சுத்திட்டு இருக்கிறேன். எப்படி இந்த கட்டடத்துல நம்ம ரசிகர் தங்கியிருந்தாரு. அவரை பாக்கிறதுக்காக உள்ள போனேன். இந்த மாதிரி ஒரு ரசிகரை பாக்கிறதுக்கெல்லாம் வீட்டுக்கெல்லாம் போறது இல்ல. இதான் முதன் முறை. அது ஏன்னு உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல தெரியும். இவர் தான்ப்பா அந்த சிறப்பான ரசிகர். இவரை நான் சென்னையிலே சந்திக்க வேண்டியது முடியாம போயிடுச்சு. சென்னையில இருந்து கனடால வந்து இவரை சந்திக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கு போல. சென்னையில வடபழனி வணிக வளாகத்துல நடந்த நிகழ்வுல வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. வேணாம் நானே உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு. சென்னையில முடியாம போயிருச்சு. ஆனா இப்பதான் வாய்ப்பு கிடைச்சது. யார் யார எப்பப்ப எங்கெங்க சந்திக்கணும் அப்படின்றத நாம முடிவெடுக்கிறதா நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இவங்கள அங்கங்க அப்பப்பதான் சந்திக்கணும் அப்படின்றத விதி முடிவெடுக்குது அப்படின்றது எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. ஆமா எனக்கு ஏன் நீங்க ரசிகரா இருக்கிறீங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உங்க வீடியோ மெயின் பிடிச்சது நீங்க தமிழ் ரொம்ப அழகா பேசுறதுனால தான். ஓகேங்களா? அப்போதுல இருந்து நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வெரி பியூட்டிஃபுல் ப்ரோ. தேங்க்யூ. நன்றி. ஒரு ரசிகரை பாக்கிறதுக்காக அவரோட வீட்டுக்குள்ள நான் போனேன். ஆனா அவர் பழைய நண்பரை சந்திச்ச உணர்வோட அவர் வீட்டுல இருந்து வெளில வந்துட்டேன். நம்மள ரசிக்கிறதுக்கு இந்த மாதிரி மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது உள்ள உணர்ச்சி வசப்பட்டது உலகநாதா.